23rd 24th ஏப்ரல்குள்ளேயே முடிச்சு கொடுத்துறேன். ஸோ தட் லாட் ஆஃப் டைம் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் நோ ரெஸ்ட். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிடுவீங்க ஸ்ரீ. அதெல்லாம் சூப்பரா பண்ணிடுவீங்க. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 21 இந்த மாதிரி ஸ்ரீ ஒரே ஒரு சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்றேன் ஸ்ரீ. ஓகேவா? இந்த சம் வந்து எப்படின்னா ஸ்ரீ இந்த மாதிரி தான் ஸ்ரீ நம்மளுக்கு சம் வரும். ஓகேவா? எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து கேஸ் மாதிரி கொடுத்துருவாங்க ஸ்ரீ. நம்ம அந்த கேஸை வச்சு கரெக்ட் என்ட்ரி, கரண்ட் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி, இதுல ஸ்டெப் மார்க் உண்டு ஸ்ரீ நம்மளுக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணாம விடாதீங்க. கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரில தப்பா இருந்தாலும் கரெக்ட் என்ட்ரி, கரண்ட் என்ட்ரி கரெக்டா போட்டாலும் உங்களுக்கு மார்க் குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெக்டிஃபிகேஷன் வந்தா ட்ரை டு சூஸ் இட். இப்போ a merchant while balancing his books of accounts notes that TB trial balance tally ஆகலன்னு சொல்றோம். excess credit 1700 சொல்றோம். இதுல டிஃபரன்ஸ் வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்க்கு எடுத்துட்டு போறாங்க. subsequently he noticed the following errors. நான் 2 என்ட்ரி சொல்றேன் ஸ்ரீ. ஓகே, மத்த என்ட்ரி நீங்க பாருங்க. goods brought from Narayan for rupees 5000 were posted to the credit of Narayan's account 5500. அதாவது என்ன சொல்றான்னா, நாராயணன் கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்குறாங்க. கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க 5000 ரூபாய்க்கு. ஆனா நாராயணன் அக்கவுண்ட்ல மட்டும் 5500 ரூபான்னு போட்டுறாங்க. ஓவர் கேஸ்ட் ஆயிடுறது. ஜெனரலா கூட்ஸ் வந்து brought from நாராயணன் ஆர் purchased from நாராயணனுக்கு வந்து நம்ம என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவோம்? பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் டெபிட் டு நாராயண் அக்கவுண்ட். இதுதான் வந்து கரெக்ட் என்ட்ரி. கரெக்ட்டா? 5000 ரூபாய். ஆனா பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்ல எந்த பிரச்சனையும் வரல. நாராயண் அக்கவுண்ட்ல மட்டும் ஜாஸ்தியா போட்டாங்க. 5500. So it is a case of overcasting. ஓகேவா? ஆ இது ட்ரையல் பேலன்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுச்சு ஸ்ரீ. அதனால சஸ்பென்ஸ் உள்ள வரும். சோ நாராயணன் வந்து ஓவர் காஸ்டிங்ன்றதுக்குனால ஓவர் காஸ்டிங்னாலே வி ஆல்ரெடி நார்மலி கிவ் த ஆப்போசிட் இம்பாக்ட். சோ இங்க கிரெடிட்டா இருக்கிறத டெபிட் நாராயணன் கொடுத்துட்டு 2 சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் 500 பண்ணிடும். அந்த டிஃபரன்ஸ் அவ்வளவுதான் ஸ்ரீ. இந்த நாராயணன் இது எம்சிக்யூல ஒரு மாதிரி ஒரு நான் இதுவா பாக்குறேன். ஒரு மாதிரி ஃப்ரீக்வெண்டா பாக்குறேன் இந்த இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் ஸ்ரீ இந்த பர்ட்டிகுலர் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் ஐட்டம் ஆஃப் 750 என்டர்ட் இன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக். இப்போ உங்களுக்கு இங்க இப்படி ஸ்டேட்மெண்டா குடுத்துருக்காங்க ஸ்ரீ. ம், ம். ஆ. ம். கரெக்ட். ம். ம். கரெக்ட். கரெக்ட். பிகாஸ் இட்ஸ் a scenario of overcasting. பர்ஃபெக்ட் ஸ்ரீ. யூ காட் த பாயிண்ட். அவ்வளவுதான் ஸ்ரீ. சூப்பர். இப்ப வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா 750 என்டர்ட் இன் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக். இப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கொடுத்திருப்பான் ஸ்ரீ. சென்டென்ஸா கொடுத்திருக்கான். நான் எப்படி கொடுத்திருக்கேன்னா ஜேர்னலாவே கொடுத்திருக்கேன் அப்படியே. சோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 750 ரூபாய் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல போட்டிருக்காங்க ஸ்ரீ. ஜெனரலா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஆ ஆனா வந்து பாண்டே கிட்ட வந்து was posted to credit of Pandey to whom the goods had been returned. ஆக்சுவலா ஆக்சுவல் என்ட்ரி பாத்தீங்கன்னா பாண்டே டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து 750. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாண்டே அக்கவுண்ட்லயும் கிரெடிட்ட கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கவுண்ட்லயும் கிரெடிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான தப்பு நடந்திருக்கு ஸ்ரீ. ஒண்ணு வந்து பாண்டேல வந்து கரெக்ட் ஸ்ரீ. ஓவர் காஸ்டிங் ஒண்ணு. இன்னொன்னு தப்பான கிரெடிட்டும் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பான கிரெடிட்டுக்கு ஒரு டெபிட். அப்புறம் வந்து பாண்டே அக்கவுண்ட் டெபிட் பண்றதுக்கு பதிலா கிரெடிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு டெபிட். அப்போ பாண்டே அக்கவுண்ட்லயே 1500ன்னு போட்டுட்டு 2 சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் 1500. வெரி இம்பார்ட்டன்ட் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. இது ஒரு கொஞ்சம் ரேர் ஸ்ரீ இது. இந்த சினாரியோ. பட் ஆனா ஐசிஎம்ஏலயும் சிஏலயும் நிறைய கேட்கிறோம் இந்த மாதிரி. இந்த என்ன சொல்லுவாங்க? இதுக்கு காம்பவுண்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இது. ஆ ஓகேவா? இது. இப்ப பாருங்க ஸ்ரீ. Sundry items of furniture sold for 26,000 was entered in sales book.
சேல்ஸ் புக்ல அவன் என்டர் பண்ணிட்டான் அந்த சன்ட்ரி ஐட்டம்ஸ். நார்மலா ஒரு சேல் என்ட்ரி அப்படின்னா ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்ரீ இருக்கும்? கேஷ் டு ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் கரெக்ட்டா? கரெக்ட் 26,000. கரண்ட் என்ட்ரி வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. சேல் பண்ணியிருக்கிறத சேல்ஸ் புக்ல போட்டான். ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்ல கிரெடிட் குடுக்காம சேல்ஸ் அக்கவுண்ட்ல போட்டான். 26,000 அப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன? திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் ராங் என்ட்ரி கம்ப்ளீட்லி இல்லையா? ராங் கிரெடிட் கிவன் டூ டிஃபரண்ட் அக்கவுண்ட். அப்போ சேல்ஸ் வந்து டெபிட் பண்ணிட்டு ஃபர்னிச்சர் அவ்வளவுதான் ஸ்ரீ. முடிச்சிட்டீங்க. சூப்பர் ஸ்ரீ. புரிஞ்சுதா ஸ்ரீ? ஓகே. இது பாருங்க ஸ்ரீ. A merchant while balancing the books of accounts, trial balance did not tally. Discount rupees 300 from Creta's had been dully entered in Creta's account, but was not posted to discount account. அதாவது இது டிஸ்கவுண்ட் என்ட்ரி ஸ்ட்ரீம். நார்மலா இப்ப டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஜர்னல் என்ட்ரி என்னன்னா சன்ட்ரி கிரேட்டாஸ் டு டிஸ்கவுண்ட் ரிசீட் வரும் ஸ்ரீ. 300 ரூபாய். ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான்? டிஸ்கவுண்ட்ல ரிசீவ்டுல 300 ரூபாய் போடாம அக்கவுண்ட் போடாம விட்டுட்டான். சன்ட்ரி கிட்டாஸ் அக்கவுண்ட்ல மட்டும் போட்டான். அப்ப என்ன இருக்கு? அந்த கிரெடிட் வந்து இம்பாக்ட் ஆகல. இட் இஸ் மோர் ஆர் லைக் சினாரியோ ஆஃப் அண்டர் காஸ்டிங் கரெக்ட்டா? போடவே இல்ல. அவங்க அமௌண்ட்டே போடல. லெஃப்ட் மிஸ்ஸிங். அப்பனா என்ன பண்ணணும்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். அவ்வளவுதான். நான் இன்னொன்னு ஒரு ஃபர்தர் கிரெடிட் குடுக்கணும். புரியுதா ஸ்ரீ? So, when one leg is affected, it is undercasting. ஆ. ம். ஆ. கரெக்ட். ஆமா. கரெக்ட், கரெக்ட் ஸ்ரீ. டிஸ்கவுண்டே காமிக்காம டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட்லயே எதுவுமே போடாம விட்டீங்க. போடாம விடுறதும் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ரிசீவ்ட். சோ நீங்க இது சொல்ற இந்த டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி வரும் ஸ்ரீ. ஒருவேள டிஸ்கவுண்ட் அலவுட் டு சன்ட்ரி டெட்டாஸ்ன்னு வந்துரும். அங்க ஆமா. சோ அப்ப அங்க ப்ராப்ளமா இருந்ததுன்னா, அப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் டெபிட் டு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ன்னு வரும். ஒருவேள ஆ அது மாதிரி தான் ஸ்ரீ. சூப்பர். ஸ்ரீ இல்லஸ்ட்ரேஷன் 22 முடிச்சிருக்கேன் ஸ்ரீ. நீங்க வந்து இது ட்ரை பண்ணி பாருங்க ஸ்ரீ. ஆ 23, 24, 25 ஒரே நிமிஷம் இருங்க ஸ்ரீ. நீங்க பாருங்களேன். உங்களுக்கு அதுல என்ன சம்ஸ் போட முடியுதுன்னு பாருங்களேன். எனக்கு இதுல குயிக்கா பார்க்க முடியல. ஹேங் ஆகுது. ஒரே ஒரே நிமிஷம் இருங்க ஸ்ரீ. ஒரு 3 சம் அதுல ஈஸி ஸ்ரீ. அதாவது இந்த மாரியே வரும் ஸ்ரீ. அதாவது கரெக்ட் என்ட்ரி, கரண்ட் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. அந்த மாரி போடும். இது பாருங்க கண்ணா. சாரி, சாரி. இந்த பாருங்க ஸ்ரீ. ராங், கரெக்ட், ரெக்டிஃபிகேஷன் இந்த மாரி இந்த சம்ஸ்லாம் நீங்க போடலாம் ஸ்ரீ. இல்லஸ்ட்ரேஷன் 21 இது நான் 20 20 போட்டுட்டேன் ஸ்ரீ. 21 நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து 22 நீங்க ட்ரை பண்ணலாம் ஸ்ரீ. ஓகேவா? 20 ஆமா அவ்வளவுதான் 2 சம் தான் இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க ஸ்ரீ. 23 விட்டுருங்க. ஓகேவா? 21ம் 22வும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஸ்ரீ. கடைசி சம் மட்டும் நான் போடுறேன் ஸ்ரீ. எப்படி பேலன்ஸ் ஷீட்ல இம்பாக்ட் ஆகுறது, எப்படி P&L இம்பாக்ட் ஆகுறதுன்றத உங்களுக்கு நல்ல ஒரு கம்பேரிசன் டேபிள் மாரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஸ்ரீ. ஓகே. தேங்க் யூ சோ மச் ஸ்ரீ. ஆ குட். வி மெட் டுடே. வெரி நைஸ். நாளைக்கு அதே மாரி 9:00 மீட் பண்ணலாம் ஸ்ரீ மார்னிங். ஆ ஓகேவா? நான் ரெக்கார்டிங் குடுத்துடுறேன்னு சொல்லியிருக்கேன் பத்மா கிட்ட. நாளைக்கு நம்ம மார்னிங் உட்கார்ந்துட்டு பட்ஜெட்ரி ரிமைனிங் பார்த்துட்டு வி வில் கிக் ஸ்டார்ட் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஓகேவா? ஸ்ரீ நான் மேக்ஸிமம் 30th ஏப்ரல்குள்ள முடிச்சிருவேன் ஸ்ரீ. ஒரு 2 டேஸ் டிலே ஆச்சுன்னா மே 2 அதுக்கு மேல டிலே ஆகாது. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ ஸ்ரீ. பை பை. தேங்க் யூ.